வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு பூண்டு வியாபாரியும் வெங்காய வியாபாரியும் இருந்தாங்களாம். 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்களாம். 2 பேரும் அவங்களுடைய முறையில் வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த வெங்காய வியாபாரிக்கு எப்படியாவது நல்ல லாபம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நம்ம கடல் கடந்து வாணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் தன்னுடைய வெங்காய மூட்டைகள் எல்லாம் மூட்டையாக ஏற்றிக்கிட்டு போகிறாராம். அப்போ போகும்பொழுது பாதி வழியிலேயே கப்பல் நின்றுது. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கப்பலில் ஏதோ பழுதாயிருச்சு, அது சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெங்காய வியாபாரி யோசிக்கிறார், ஐயோ நம்மளோட பொழப்பு என்ன ஆகுறது, இங்கே கப்பல் நின்றுச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறாரு. போய் பார்க்கும் பொழுது அது என்ன ஒரு தீவுன்னே தெரியல. அங்கே இருக்கிற பழக்க வழக்கம், பேச்சு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய உணவு முறை, நடை, உடை, அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ சரி நம்ம இவங்கக்கிட்ட நம்மளோட வெங்காயத்தை கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அப்போது அந்த வெங்காயத்தை கொண்டு போய் காமிக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு அது என்னன்னே தெரியல. அது என்னன்னு இவனும் சொல்கிறதுக்கு புரிய வச்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியலை. அப்போ அந்த மன்னர்கிட்ட சொல்லி நான் இதை உங்களுக்கு சமைச்சு தர்றேன், இது அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ, வெங்காய சாம்பார், வெங்காய தொக்கு, வெங்காய சட்னின்னு எல்லாமே செஞ்சு ருசியாக அவங்களுக்கு கொடுத்ததோ அந்த வெங்காயத்தினுடைய ருசி அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்போ அருமையாக இருக்குது, இந்த எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட நிறைய மூட்டை இருக்குது அப்படின்னா அது எதுவுமே போகக்கூடாது, அந்த கப்பலில் இருக்க மூட்டையை போனால் இங்கே நான் எங்கள் நாட்டில் இறக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அப்போது அவங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால ராஜா என்ன சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த எல்லா வெங்காயத்தையும் நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாரா அந்த வியாபாரி, உங்கள் நாட்டில் எது விலை உயர்ந்ததோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு இப்படி ஒரு அருமையானது ஒரு பொருளை தந்திருக்க, அதனால் எங்கள் நாட்டில் விலை உயர்ந்தது தங்கம் தான், அதனால் நீ எவ்வளோ வெங்காயம் கொடுத்தியோ அவ்வளோ தங்கம் உனக்கு தரேன், ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையாக வெங்காயத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு மூட்டையாக வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு அதற்கு பதிலாக மூட்டையாக தங்கத்தை கொடுக்குறார். இந்த வியாபாரிக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு, ஆஹா நமக்கு வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையானது இதிலே கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த ராஜா கொடுத்த மூட்டை தங்கத்தை வாங்கிட்டு கப்பல் ஏறி திருப்பி இவரோட நாட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ வந்ததும் பக்கத்து வீட்டில் இருக்க பூண்டு வியாபாரி பார்க்குறாரு, என்ன இவன் போனால் ஏதோ வியாபாரம் பண்ணுறேன்னு அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்குற விவரம். அப்போ அந்த வெங்காய வியாபாரி நடந்ததை சொல்கிறாரு. அப்படியா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார், இவர் வெங்காயத்தோட பூண்டு விலை ஜாஸ்தி, சரி அப்படின்ட்டு இவரும் மூட்டையாக பூண்டை சேர்த்துக்கிட்டு அந்த வழியாக போகிறாரு. அங்கே இவர் போனப்போ கப்பல் தானாக பழுதடைஞ்சு நின்றுச்சு. இவர் வேணும்னே அந்த நாட்டில் போய் நிறுத்தி அங்கே போயிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜாவுக்கு இதே மாதிரி அவங்களுக்கு மொழியும் புரியலை, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்போது இவர் உடனே என்ன பண்ணுறாரு, பூண்டை வச்சு இதே மாதிரி பூண்டு குழம்பு, பூண்டு தொக்கு, பூண்டு சட்னி, என்னென்ன பண்ண முடியுமோ பூண்டில் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பூண்டோடைய ருசி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா இது என்ன இவ்வளோ அருமையாக இருக்கே, உங்கள்கிட்ட எவ்வளோ பூண்டு இருக்குது அப்படின்றதும், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய மூடைகள் இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, அந்த வெங்காய வியாபாரி சொன்னது ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. சரி அப்படின்ட்டு அரசே உங்கள் நாட்டில் எது விலை மதிப்பானதோ, எது விலை உயர்ந்ததோ அதே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டாரா, அது வரைக்கும் அந்த நாட்டில் தங்கம்தான் விலை உயர்ந்ததாக இருந்தது. என்றைக்கு இந்த வெங்காய வியாபாரி போனாரோ அன்னையிலேருந்து வெங்காயம் தான் விலை மதிப்பு அதிகமானதாக போச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த வெள்ளைப்பூண்டுக்கு பதிலாக எவ்வளோ பூண்டோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை கொடுத்துட்றாங்க. இவருக்கு ஏண்டா போனோன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா வெங்காயத்தோட வெள்ளைப்பூண்டு விலை ஜாஸ்தி, அதை சாதாரணமாக இவர் வண்டியில் போட்டு விற்றுருந்தால் கூட லாபம் பார்த்துருக்கலாம். அதுக்கு கப்பல் ஏறி கடல் கடந்து இங்கே இந்த மூட்டையாக வெங்காயத்தை வாங்கினா அது பக்கத்து வீட்டில் அவர்கிட்டே வாங்கியிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம என்றைக்கும் சுயமாக சிந்திக்கணும். அடுத்தவங்கள பார்த்து நம்ம அதே போல் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். என்றைக்குமே நம்ம சுயத்தை இழக்கக்கூடாது, நம்மளுடைய தனித்தன்மையோட சிறந்து விளங்கணும். அடுத்தவங்கள பார்த்து அதே போல் செஞ்சோம்னா அதே மாதிரி விளைவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது, நிச்சயம் கிடையாது. என்றைக்குமே நம்ம சுயமாக சிந்தித்து முன்னேறினால் மட்டுமே நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால் அடுத்தவரை பின்தொடர்வதை தவிர்ப்போம்.
நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.